வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் நூனா, மஞ்சநெத்தி, நோனி, இந்தியன் மல்பெரி, ஆல், மொரிண்டா டிங்டோரியான்னு சொல்லக்கூடிய நுணா மரத்தோட வேர்பட்டை, மரக்கட்டை, இலைகள், பழங்களோட பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாட்டு வண்டியில் மாட்டை பூட்டுறதுக்கும் வண்டியை மாட்டோட இணைக்கிறதுக்கும் மாட்டு கழுத்துக்கு மேலே ஒரு மரக்கட்டையை பயன்படுத்துவாங்க. அதை தான் நுகத்தடின்னு சொல்லுவாங்க. அந்த நுகத்தடிக்கு நுணா மரக்கட்டையை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நுணா மரக்கட்டையை கட்டில் செய்கிறதுக்கும் ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கும் விவசாய கருவிகளுக்கு கைப்பிடி போடுறதுக்கும் மரக்கட்டையை பயன்படுத்துவாங்க. நுணா மரத்தோட வேர்கள் 1 சென்டிமீட்டர் டயாமீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய சின்ன வேர்களை நல்லா கழுவிட்டு அதனுடைய வேர் பட்டையை நீக்கிட்டு நிழலில் உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி அப்படி இல்லைன்னா உரலில் இடித்து சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதிலேருந்து சாயத்தை எடுத்து பட்டு, பருத்தி, கம்பளிக்கு சாயம் ஏற்றுவாங்க. நுணா வேர்பட்டையிலேருந்து சிவப்பு, சாக்லேட் மற்றும் ஊதா நிற சாயங்கள் கிடைக்கிது. இதை சுரஞ்சி அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் பழங்காலத்தில் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நுணா இலைகளை பசுந்தாள் உரமாக விவசாயத்தில் பயன்படுத்துவாங்க. வயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நுணா இலைகளை வயல்களை போட்டு அப்புறம் வயல் அடிப்பாங்க. நுணா இலைகள் மக்கும்போது அந்த இலைகளில் உள்ள நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீஷியம் அடுத்தடுத்து பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு கிடைக்கும். நுணா இலையில் இருக்கக்கூடிய சாற்றை எடுத்து கஷாயம் செஞ்சு அதை தண்ணியோடு கலந்து இலை தெளிப்பான ஃபோலியர் ஸ்ப்ரேவாக வெள்ளை ஈக்களை விரட்ட பயன்படுத்துகிறாங்க. நுணா பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தரும். மேலும் அது ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம், நீரழிவு நோயை கட்டுப்படுத்த பயன்படும். இதில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நுணா இலை சாற்றையும் பழக்கூலையும் காயங்களுக்கு மேலே பூசினா சீக்கிரம் ஆறும். சித்த மருத்துவத்தில் சரும நோய் தொற்றுகள், ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு, சிரங்கு, அரிப்பு, கீழ்வாதம், மூட்டு வலி, தசைப்பிடிப்புக்கு இந்த நுணா இலை சாறை பயன்படுத்துகிறாங்க. நன்றி.